வணக்கம். வீட்ல இருக்க கோதுமை மாவு வச்சு கடையில கிடைக்கிற மாரி அல்வா சூப்பரா பண்ணலாம். 1 கப் கோதுமை மாவ சப்பாத்தி மாவு மாரி பெசஞ்சு எடுத்துக்கோங்க. இதுல ஒரு 4 கப் தண்ணி ஊத்தி 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 6 மணி நேரம் கழிச்சு இந்த மாவ நல்லா கைட்டு அந்த மாரி பெசஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு ஜல்லடையில போட்டு வடிய வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு மாவ கரைச்சு வடிய வச்சு எடுத்துக்கோங்க. அல்வா பண்றதுக்கு கனமான இரும்பு பாத்திரம் இல்லாட்டா நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேரமல் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் நெய்யில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கரைய வச்சு கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா கரைச்சி வச்சிருக்க கோதுமை மாவில் 1 கப் கோதுமை மாவை ஊற்றி கரைய வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா மீதி இருக்கிறத சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கேரமல் சூடாக இருக்கனால கொஞ்சமாக ஊற்றி கரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. கைவிடாமல் ஒரு 20 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கெட்டியாயிரும். இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்க்குறேன். அதையும் நல்லா ஒரு 20 நிமிஷம் கிளறி எடுத்துக்கோங்க. இந்தளவு கெட்டியானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் 1/2 கப் நெய் எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க சேர்த்துக்கோங்க. இந்தளவு கெட்டியானதுக்கப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 45 நிமிஷம் ஆச்சு. சூப்பரான டேஸ்டியான அல்வா தயாராகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.